எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, இந்த மனமகிழ்ச்சியான உம்முடைய நாளுக்காக நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு இம்மட்டும் பாராட்டி நம்முடைய கிருபைகளுக்காக நன்றி அப்பா. உம்முடைய அன்பிற்காக உமக்கு நன்றி. நாங்கள் நிற்கிறதும் நிர்மூலமாகாமல் இருக்கிறதும் உம்முடைய கிருபை ஆண்டவரே. நீர் எங்களை நேசிக்கிறதற்காக, எங்கள் மீது அன்பு வைத்திருக்கிறதற்காக நன்றி பிதாவே, உமக்கு நன்றி. இயேசு கிறிஸ்துவே உமக்கு நன்றி. பரிசுத்த ஆவியானவரே உமக்கு நன்றி. எங்களையும் எங்கள் குடும்பங்களையும் கிருபையுள்ளவராய் பாதுகாக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய கரம் எங்களோடு இருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நீர் ஒவ்வொரு நாளும் எங்களை தேற்றுகிறதற்காக, ஒவ்வொரு நாளும் கூடவே இருந்து நடத்துகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். சபையின் மெய்ப்பரையும் சபையின் குடும்பங்களையும் கிருபையுள்ளவராய் பாதுகாத்து வருகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். யெகோவா ஈரே என்ற நாமமுள்ள கர்த்தர் எங்கள் தேவைகளை எல்லாம் சந்திக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா, உமக்கு நன்றி ராஜா, நன்றி ராஜா. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவராய் சிங்காசனத்தின் மேல் அமர்ந்திருக்கிற திரியேக தேவனே உம்மை துதிக்கிறோம். வானத்தையும் பூமியையும் படைத்தவரே உம்மை துதிக்கிறோம். அண்ட சராசரங்களை உருவாக்கினவரே உம்மை நாங்கள் துதிக்கிறோம். நித்தியானந்தமுள்ள ஏக சக்கராதிபதியே, எங்களை நேசிக்கிற எங்கள் தேவனே, மகிமையின் ராஜாவே, உம்முடைய பாதத்தில் உம்மை நாங்கள் பணிகிறோம். ஆண்டவரே, நீர் எவ்வளவு பெரியவர். நீர் ராஜாதி ராஜாவும் கர்த்தாதி கர்த்தருமாய் இருக்கிறவர். எல்லா தேவர்களை பார்க்கிலும் பெரியவர். நீர் ஒருவரே மகிமையும் மாட்சிமையும் நிறைந்தவர். நீர் ஒருவரே மகிமையையும் மகத்துவத்தையும் அணிந்து கொண்டிருக்கிறவர். ஆண்டவரே, உம்முடைய மகிமையான நாமத்தை துதிக்கிறோம் அப்பா. நீர் எங்கள் ஒவ்வொருவரையும் நினைக்கிறவராய் இருக்கிறபடியினால் ஸ்தோத்திரம். எங்களை நேசித்து இம்மட்டும் பாதுகாத்து நடத்தினபடியினாலும் உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. உம்முடைய கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்முடைய தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உம்முடைய இரக்கங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களை கைவிடாத தேவன், எங்களோடு கூட இருக்கிற தேவன், இமை பொழுதும் எங்களை விட்டு விலகாத தேவன், உம்முடைய அன்பிற்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த பரிசுத்தமான ஓய்வு நாள் ஆராதனைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்மை துதிக்க போகிற துதிகள், ஸ்தோத்திரங்கள், ஆராதனைகள், தேவ செய்திகள் எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதியும். தேவ ஆவியானவர் ஆளுகை செய்து நடத்தும். சகல துதி, கன, மகிமை, புகழ், மேன்மையா உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் எங்கள் துதி ஸ்தோத்திரங்களை நீர் அங்கீகரிக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். Hallelujah. Praise you Jesus. இந்த ஓய்வு நாளிலும் கூட இந்த நேரலிலே தேவனுடைய ஆராதனையிலே பங்கு பெறும்படியாய் காத்து கொண்டிருக்கிறவங்களை யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால சபையின் சார்பாக வாழ்த்துகிறோம். இந்த நேரத்தில் கூட ஒரு விஷயாய் நம் கண்களை மூடி நாம் இருக்கிற இடங்களில் கொஞ்ச நேரம் தேவனை ஆராதிக்க போகிறோம். நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் நான் வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று வைத்து நாம் வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. ஒரு விஷயாய் நாமே அர்ப்பணித்தவர்களாய் இந்த ஆராதனை வேளையிலே கர்த்தர் நம்மை ஆளுகை செய்யும்படியாக ஹல்லேலூயா சுகந்த வாசனையாக அவருக்கு ஏற்ற பலியாக தேவன் விரும்புகிறது நறுங்குண்டதுமான இருதயம் தான். ஹல்லேலூயா. தேவனே இருக்கிற வழி நம் நாவினால் அவரை துதிக்கும் பொழுது உள்ளத்தின் ஆழத்திலிருந்து முழு சிந்தையோடும் முழு உள்ளத்தோடும் முழு பலத்தோடும் ஹல்லேலூயா அவரை உயர்த்தி நம்மை துதிப்பதற்காகவே அவர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அவரை தொழுது கொள்ளும்படியாகவே நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். இந்த வேளையில கூட கொஞ்ச நேரம் ஹல்லேலூயா 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 அர்ப்பணித்தவர்களாக ஐயா உம்முடைய பிரசன்னத்தை நான் வாஞ்சிக்கிறேன், உம்முடைய பிரசன்னத்தை நான் வாஞ்சிக்கிறேன் ஐயா. உம்மை மகிமைப்படுத்தும், உம்மை உயர்த்தும், உம்மை பாடி கீர்த்தனம் பண்ணும், உம்முடைய ஆவியினால் நிரப்பப்படும், உம்முடைய அபிஷேக தைலத்தை பெற்றுக்கொள்ளும், உம்முடைய விடுதலையை பெற்றுக்கொள்ளும். இந்த ஓய்வு நாளில் ஹல்லேலூயா விடுதலை ஆவியானவர் என் மீது கடந்து வருவீராக என்று ஹல்லேலூயா ஜெபத்தோடு அவரை ஆராதிப்போமா. மகிமை மாட்சிமையுடையவர் ஹல்லேலூயா. எல்லாவற்றுக்கும் தலைவராய் உயர்ந்திருக்கிறவர் ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சகல துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் தலைவராய் உயர்ந்திருக்கிறவர் ஹல்லேலூயா. அவரை போல வேறே தேவர் இல்லையே. நாம் ரட்சிக்கப்படும்படியாக அவரை அல்லாமல் வேறொரு நாமம் நமக்கு கொடுக்கப்படவில்லையே. நம் இரட்சகரே, நம் கண்மலையை நான் எப்பொழுதும் அண்டையத்தக்கதான கண்மலையை அதில் உயர்த்துவோமா. என்னோடு கூட சேர்ந்து எங்களோடு கூட சேர்ந்து அவரை மகிமைப்படுத்துவோம். Hallelujah.
Ori manashekere me, ori meniankra laushe, yantro merene shekere. Hallelujah. We praise you, Jesus. Hallelujah. You're holy, you're holy, you're holy. உயரமும் உன்னதமும் ஆன சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் உயரமும் உன்னதமும் ஆன சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் சேனைகளின் கர்த்தராகிய என் கண்கள் காணட்டும் சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் காணட்டும் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் கண்களை மூடி சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே பரிசுத்தர் பரிசுத்தரே Lord you're holy hallelujah சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே பரிசுத்தர் பரிசுத்தரே ஒருவராய் சாவாமை உள்ளவர் இவர் சேரக்கூட ஒளிதனில் வாசம் செய்பவர் வாய்களை திறந்து ஒருவராய் சாவாமை உள்ளவர் இவர் பாடுவோமா சேரக்கூட ஒளிதனில் வாசம் செய்பவர் அகிலத்தை வார்த்தையால் சிருஷ்டித்தவர் இயேசுவே உம்மை ஆராதிப்பே அகிலத்தை வார்த்தையால் சிருஷ்டித்தவர் இயேசுவே உம்மை ஆராதிப்பே சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் கண்களை மூடி கரங்களை உயர்த்தி சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே பரிசுத்தர் பரிசுத்தரே சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே பரிசுத்தர் பரிசுத்தரே ஆதியும் அந்தமும் அல்பேகாவும் மேகாவுமானவரே ஹல்லேலூயா ஆதியும் அந்தமும் ஆனவர் இவர் அல்பாவும் மேகாவும் ஆனவர் இவர் சொல்வோம் ஆதியும் அந்தமும் ஆனவர் இவர் அல்பாவும் மேகாவும் ஆனவர் இவர் இருந்தவரும் இருப்பவரும் சீக்கிரம் வரப்போகும் ராஜா இவர் இருந்தவரும் இருப்பவரும்
சீக்கிரம் வரப்போகும் ராஜா இவர். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தரே. எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை பெற்றவரே, வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால்கள் முடங்கும்படியாக எல்லாவற்றுக்கும் மேலான நாமத்தை பெற்றவரே, ஹல்லேலூயா. இந்த ஓய்வு நாளிலே ஆராதனை இழந்திருக்கிற ஒவ்வொருவரும் உங்கள் உள்ளத்திலிருந்து ஆண்டவரை பணிந்தவராக, அவரை உயர்த்தினவர்களாய் அவரை தொழுது கொள்வோம். ஹல்லேலூயா. எல்லா நாமத்திலும் மேலானவர், முழங்கால்கள் முடங்கிடும் இவருக்கு முன். சொல்லுவோமா? எல்லா நாமத்திலும் மேலானவர், முழங்கால்கள் முடங்கிடும் இவருக்கு முன். துதி கன மகிமைக்கு பாத்திரரே, தூயவர் உம்மையே ஆராதிப்பே. துதி கன மகிமைக்கு பாத்திரரே, தூயவர் உம்மையே ஆராதிப்பேன். கரங்களை உயர்த்தி சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தரே. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். ஹல்லேலூயா. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தரே. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே. You are holy, almighty, holiest of all. You are holy, almighty, holiest of all. நீரே நீர் மாத்திரமே, நீரே நீர் மாத்திரமே, நீரே நீர் மாத்திரமே. சுவே நீரே நீர் மாத்திரமே. ஒருவரும் ஒருவரும் சேர கூடாத ஒளியில் வாசம் செய்பவரே, ஒருவரும் சேர கூடாத ஒளியில் வாசம் செய்பவரே, நீரே பரிசுத்த தெய்வம், நீரே பரிசுத்த தெய்வம், நீரே நீர் மாத்திரமே, நீரே நீர் மாத்திரமே, நீரே
நீரே நீர் மாத்திரமே. எல்லா நாமத்திலும் நீரே நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே. எல்லா நாமத்திலும் மேலானவர், முழங்கால்கள் முடங்கிடும் இவருக்கு முன் சொல்லுவோம். எல்லா நாமத்திலும் மேலானவர், முழங்கால்கள் முடங்கிடும் இவருக்கு முன். துதி கன மகிமைக்கு பாத்திரரே, தூயவரும் ஆராதிப்பேன் சொல்வோம். துதி கன மகிமைக்கு பாத்திரரே, தூயவர் உம்மையே ஆராதிப்பேன். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். இருதயத்தில் அவரை பணிந்து சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், அவரை மகிமைப்படுத்தி. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தரே. ஹல்லேலூயா, 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 வானம் பூமி ஒழிந்து போனாலும் உம் வார்த்தைகள் என்றும் மாறாதே. இவ்வுலகம் மறைந்து ஒழிந்து போம், விசுவாசி என்றென்றும் நிலைப்பாய் சொல்வோமாம். வானம் பூமி ஒழிந்து போனாலும் வார்த்தைகள் ஒன்றும் மாறாதே. இவ்வுலகம் மறைந்து ஒழிந்து போம், விசுவாசி என்றென்றும் நிலைப்பாய். தெய்வமே உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். துதிக்கு பாத்திரரே உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். துதிகள் மத்தியில் வாசம் செய்கிறவரே உம்மை ஆராதிக்கிறோம். எங்களுக்காய் நீர் எழுந்தருளுகிறதுக்காய் உமக்கு நன்றி அப்பா. எங்கள் சிறையிருப்புகளை மாற்றும்படியாக ஹல்லேலூயா நீர் எழுந்தருளுகிறதுக்காய் நன்றி அப்பா. ஹல்லேலூயா. யாக்கோபுக்கு களிப்பும் இஸ்ரவேலுக்கு மகிழ்ச்சி உண்டாகத்தக்கதாய் சியோனிலிருந்து இஸ்ரவேலுக்கு ரட்சிப்பு வரணும் என்று எழுதப்பட்டிருக்கிறதே. ஹல்லேலூயா. உம்முடைய ரட்சிப்புக்காய், உம்முடைய அற்புதத்துக்காய், உம்முடைய சுகத்துக்காய், உம்முடைய விடுதலுக்காய் இந்த ஓய்வு நாளை காத்திருக்கிற ஒவ்வொரு மேலும் இயேசுவின் நாமத்தினாலே உம்முடைய அபிஷேகம் இறங்குவதாக. ஹல்லேலூயா. ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை
உமக்கு ஆராதனை. கரங்களை உயர்த்தி பாடுவோமா? ஹல்லேலூயா. ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை. கேருபீன்கள் சேராவின்கள் போற்றிடும் எங்கள் பரிசுத்தரே. சொல்லுவோமா? கேருபீன்கள் சேராவின்கள் போற்றிடும் எங்கள் பரிசுத்தரே. ஆராதனை, ஆராதனை, ஆராதனை உமக்காராதனை. உமை ஆராதிப்பேன், ஆராதிப்பேன், உமை ஆராதிப்பேன், ஆராதிப்பேன். கரங்களை உயர்த்தி கண்களை மூடி worship you Lord, I'll worship you Lord, worship you Lord, I'll worship you Lord. உம்மை ஆராதிப்பேன், 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 உம்மை ஆராதிப்பேன். ஆனந்த தைல அபிஷேகத்தினால் உம்மை ஆராதிக்கும் பொழுது, உம்மை தொழுது கொள்ளும் பொழுது எங்களுடைய இருதயத்தை உம்முடைய பிரசன்னத்தினால் நிரப்புகிறதுக்காக, உம்முடைய மகிமையினால் நிரப்புகிறதுக்காக, உம்முடைய அபிஷேகத்தினால் நிரப்புகிறதுக்காக நன்றி பிதாவே. பிதாவாகிய தேவனே உம்மை மகிமைப்படுத்துகிறோம், குமாரனாகிய கிறிஸ்துவே உம்மை மகிமைப்படுத்துகிறோம், பரிசுத்த ஆவியானவரே உம்மை மகிமைப்படுத்துகிறோம் ஐயா. ஹல்லேலூயா. Praise you Lord. நாம் செய்தி வேலைக்கு கடந்து செல்வதற்கு முன்பாக ஒரு ஆங்கில பாடலை பாடி தேவனுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தலாம். Light of the world, you step down into darkness. Open my eyes, let me see beauty that made this heart adore you. Oh, powerful life spent with you. Light of the world, you step down into darkness. Open my eyes, let me see beauty that made this heart adore you. Oh, powerful life spent with you. Here I am to worship, here I am to bow down, here I am to say that you're my God. You're altogether lovely, altogether worthy, altogether wonderful to me. Here I am to worship, here I am to bow down, here I am to say that you're my God. You're altogether lovely, altogether worthy, altogether wonderful to me. King of all names, oh so highly exalted, glorious in heaven above. Humbly you came to the earth you created, all for our sake became poor. Here I am to worship, here I am to bow down, here I am to say that
You're my God. You're altogether lovely, altogether worthy, altogether wonderful to me. I never know how much it cost to see my sin upon the cross. I never know how much it cost to see my sin upon the cross. Here I am to worship, here I am to bow down, here I am to say that you're my God. You're altogether lovely, altogether worthy, altogether wonderful to me. ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரும், மனுஷரில் ஒருவரும் கண்டிராதவரும், காணக்கூடாதவருமாய் ஒருவரே ஞானமுள்ள தேவனும், அதரிசனமான தேவனும், ராஜாதி ராஜாவும், கர்த்தாதி கர்த்தாவுமாய் இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய எங்கள் சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தராக ஆண்டவரே இருக்கின்றபடினாலே நாங்கள் உம்மை துதிக்கின்றோம் அப்பா. துதியினாலே ஒரு சிங்காசனத்தை உமக்கு அமைத்து ஆண்டவரே நீர் வந்து அமர்ந்து இவ்வாராதனை கேட்டு மகிழ்ந்து சுகந்த வாசனையாய் நுகர்ந்து மகிழும்படியாய் எங்களை தரை மட்டும் தாழ்த்துகிறோம். எங்கள் ஜீவியத்தில் இருக்கிற எல்லா குறைகள் குற்றங்களுக்காக மனம் வருந்தி எங்களை தாழ்த்தி கொள்ளுகிறோம் உம்முடைய பாதத்தில். அப்பா உம்முடைய பாதத்தில் நாங்கள் போதனை அடைவோம். ஆண்டவருடைய பாதத்தில் உம்முடைய சமூகத்தில் புத்தி தெளிந்தவர்களாய் காணப்படவோம். ஆண்டவரே உம்முடைய பாதத்தில் ஆண்டவரே நாங்கள் ஆசீர்வதிக்கப்படவோம். கர்த்தாவே நீர் கிருபை செய்வீராக. எங்களை தரை மட்டுமாய் தாழ்த்துகிறோம். ஆண்டவரே கேட்க போகிற ஒவ்வொரு வேத வசனங்களும் ஆண்டவரே நீர் பேசும்படியாய் செபிக்கிறோம். ஆண்டவரே உம்முடைய நாமம் மகிமை பெறுவதாக. இப்படிப்பட்ட சலாக்கியத்தை நீர் எங்களுக்கு தந்தபடினாலே உம்மை துதிக்கிற எங்களை மறைத்து கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. For Lord's holy name be glorified. இந்த நாளிலும் கூட உங்களை சந்திப்பது கர்த்தருடைய நாமத்திலே மகிழ்ச்சி அடைகிறேன். Even today to meet you all through this, I extremely glad about it. இந்த மூன்றாவது வாரத்திலே கர்த்தர் நம்மை நடத்தினதற்காக கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. Even let us glorify Lord that He has brought us to this third week of this month. நாம் நிர்மூலமாகாமல் இருப்பதே அவருடைய கிருபைதான். It's purely God's unfailing love that we still live in this world. நான் இருப்பது தேவனுடைய கிருபையினாலே தான் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறதை பார்க்கிறோம். Paul writes that I exist only because of your grace, O Lord. உண்மையான வார்த்தை. It's a true word. அவருடைய கிருபை இல்லாமல் நாம் நிலைத்து நிற்கவோ ஜீவிக்கவோ முடியவே முடியாது. Without God's grace we definitely can't stand firm in this world. இந்த ஆண்டு துவக்கத்திலிருந்து இந்த நாள் வரையிலும் ஆண்டவருடைய கிருபை தான் நம்மை பாதுகாத்து வந்திருக்கிறது. From the beginning of this year until today only the God's grace has preserved us. எத்தனையோ நெருக்கம், பாடுகள், கஷ்டங்கள், உபத்திரங்கள் வழியாய் நாம் வந்தாலும் கர்த்தர் அவருடைய கிருபையினால் நம்மை சூழ்ந்து நம்மை தாங்கி கொண்டபடினால் அவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. Even though we have come across so much of troubles, problems and distress, and still God's grace is enough for us to lead us all through this month. இப்படியாக இந்த மூன்றாவது வாரத்தை கர்த்தர் நமக்கு தந்தபடினாலும் கர்த்தரை துதிக்கிறேன். Even today let us glorify God for this third week of this month. நிச்சயமாய் கர்த்தர் உங்களை உங்கள் குடும்பத்தாரையும் கூட அவிதமாகவே தம்முடைய கிருபையினாலே சூழ்ந்து நடத்தி தாங்கி வந்திருப்பார் என்று கர்த்தருக்குள்ளே நான் விசுவாசிக்கிறேன். Surely I believe in Christ. Even Lord surrounded you all with His grace and blessed and led us you all. கர்த்தருடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. For Lord's holy name be glorified. இந்த நாளினுடைய செய்தியினுடைய தலைப்பு, Even today's meditation topic is நம்மை நாமே சுத்திகரித்துக் கொள்ளுதல். how we can cleanse ourselves on our நம்மை நாமே சுத்திகரித்துக் கொள்ளுதல். how we can cleanse ourselves by our own
ways. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமை பெறுவதாக. For Lord's holy name be glorified. இப்படி சொல்லும் பொழுது நம்மிலே இப்படிப்பட்ட கேள்வி ஒன்று எழும்பும். When we say this, you might have a question in your heart. நம்மை நாமே சுத்திகரித்துக் கொள்ள முடியுமா? How we can supposed to cleanse ourselves by our own act? சுத்திகரிக்கப்படுகிற காரியங்களிலே ரெண்டு விதமான கிரியைகள் இருக்கிறது. Getting sanctified or cleansed, there are different kind of things is there. ஒன்று தேவன் நம்மை சுத்திகரிக்கிறது. One is God is sanctifying us. இரண்டாவது நம்மை நாமே நாம் சுத்திகரித்துக் கொள்ளுகிறது. Second thing, by our own ourselves we can cleansing ourselves. 1 யோவான் 1:9 சொல்லுகிறது, நாம் நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டால் எல்லா பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் உண்மை உள்ளதாய் பரிசுத்தம் உள்ளதாய் இருக்கிறது. Even 1 John 1:9 says that if we confess our sins, he is faithful and just to forgive our sins and to cleanse us from all our unrighteousness. யோவான் 17 என்ன சொல்லுகிறது? What the John 17:17 says, உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும், உம்முடைய வசனமே சத்தியம். Sanctify them by your truth, your word is truth. இரண்டாவதாய் பார்க்கிறோம், அவருடைய வார்த்தையினாலே நாம் சுத்திகரிக்கப்படுகிறோம். Secondly, we see through his word we are getting sanctified. மூன்றாவதாக ஏசாயா 6:6-7 என்ன சொல்லுகிறது? Third thing, Isaiah chapter 6 verse 6 and 7 says like this. அப்பொழுது சேராபீன்களில் ஒருவன் பலிபீடத்திலிருந்து தன் கையிலே பிடித்த குறட்டால் ஒரு நெருப்பு தழலை எடுத்து என்னிடத்தில் பறந்து வந்து அதனால் என் வாயை தொட்டு, இதோ இது உன் உதடுகளை தொட்டதினால் உன் அக்கிரமம் நீங்கி உன் பாவம் நிவிர்த்தியானது என்றான். Then one of the cherubim flew to me, having in his hand a live coal which he had taken with the tongs from the altar, and he touched my mouth with it and said, behold, this has touched your lips, your iniquity is taken away and your sin is purged. பலிபீடத்தில் இருந்த அக்கினியினாலே ஏசாயா நாவை தொட்டு உதடை தொட்டு பரிசுத்தமாக்கப்பட்டார். From the altar from heaven, angel brought the burning coal and that sanctified the mouth of Isaiah. முதலாவது பார்த்தோம், இயேசுவின் இரத்தத்தினாலே நம்மை அவர் பரிசுத்தமாக்குகிறார். First we saw that through the blood of Jesus he is sanctifying us. சத்தியமாகிய அவருடைய வார்த்தையினாலே நம்மை பரிசுத்தமாக்குகிறார். Through the word God is sanctifying us. அவருடைய வல்லமையினாலே நம்மை பரிசுத்தமாக்குகிறார். Even through his power he is sanctifying us. அது ஒரு பகுதி. That is one part. ஆனால் இன்னொரு பகுதி உண்டு. There's another side is there. அவர் நம்மை நாமே நாம் சுத்திகரித்துக் கொள்ள வேண்டும். Even by our own act we can cleanse ourselves. அதை குறித்து தான் இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் தேவன் நம்மோடு பேசுகிறார். Only in that subject Holy Spirit is going to talk to us today. சகரியா 2:7-8 வசனத்தை பார்ப்போம். Zechariah chapter 2 verse 7 and 8, let's see. பழைய ஏற்பாட்டினுடைய தீர்க்கதரிசன புத்தகம் சகரியா 2:7-8 வசனங்கள். Old Testament book, Zechariah prophesies book, 2nd chapter verse 7 and 8. பாபிலோன் குமாரத்தினிடத்தில் குடியிருக்கிற சீயோனே, பாபிலோன் குமாரத்தினிடத்தில் குடியிருக்கின்ற சீயோனே, உன்னை விடுவித்துக்கொள், உன்னை விடுவித்துக்கொள், பிற்பாடு மகிமை உண்டாகும் என்று, பிற்பாடு மகிமை உண்டாகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். உங்களை கொள்ளையிட்ட ஜாதிகளிடத்துக்கு என்னை அனுப்பினார். உங்களை தொடுகிறவன் அவருடைய கண்மணியை தொடுகிறான். உங்களை தொடுகிறவன் அவருடைய கண்மணியை தொடுகிறான். Up Zion, escape you who dwell with the daughter of Babylon, for thus says the Lord of hosts, he sent me after glory to the nation which plunder you, for he who touches you touches the apple of his eye. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமை பெறுவதாக. For Lord's holy name be glorified. இந்த வசனத்தின் பிரகாரம், according to this word, இவர் சியோன் குமாரத்தின் கர்த்தராய் தேவன் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். Through this, in this portion, Lord is saying to the daughter of Zion, he is saying some என்ன words. சொல்லுகிறார்? What he says, பாபிலோனின் குமாரத்தினிடத்தில் குடியிருக்கிறவளே, those who dwell with the daughter of Babylon, உன்னை நீயே விடுவித்துக்கொள், escape yourself from there. பிற்பாடு மகிமை உனக்கு உண்டாகும். There you will see the God's glory in you. உன்னை நீ விடுவித்துக்கொள், You have to escape yourself by your
by you, பிற்பாடு மகிமை உண்டாகும். thereafter you can see the glory. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமை For பெறுவதாக. Lord's holy name be glorified. இப்பொழுது சியோன் குமாரத்தி எங்கே இருக்கிறாள்? பாபிலோன் குமாரத்தின் இடத்தில் இருக்கிறாள். Now where the daughter of Zion lives, now she lives in the daughter of Babylon. ஆனால் இந்த சியோனாகிய இஸ்ரேலை கர்த்தர் எங்கே மீட்டு கொண்டு வந்தார்? எகிப்திலிருந்து மீட்டு கொண்டு வந்தார். But this Zion who called as Israel, he escaped and delivered them from the Egypt. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமை For பெறுவதாக. Lord's holy name be glorified. ஆண்டவர் எகிப்திலே அடிமையா இருந்த தம்முடைய பிள்ளைகளை மோசேயின் மூலமாக கடாட்சித்தார். When Israelites were slave as Egypt, when they are in Egypt, God through Moses, God delivered those people. பின்பு அவர்களை கானான் தேசத்துக்கு கொண்டு வந்தார். Then he brought them to Canaan. அதுபோல நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை அறியாதவர்களாய் சில காலம் இருந்தோம். The same way we also, without knowing Christ in our life, we lived. எப்படியோ நம்முடைய உறவினர்கள் மூலமாகவோ நண்பர்கள் மூலமாகவோ எவ்விதத்திலேயோ கர்த்தர் நம்மை சந்தித்து நம்முடைய பாவங்களை எல்லாம் கழுவி நம்மை ரட்சித்தார். Somehow through our relations or through our friends, God met us and he cleansed us through his blood. கர்த்தருடைய பிள்ளைகளே, Lord's people, இப்பொழுது நாம் யாரா இருக்கிறோம்? சியோனாக இருக்கிறோம். now we are called as Zion. ஆனால் இந்த சியோன் இப்பொழுது எங்கே இருக்கிறது? பாபிலோனிலே இருக்கிறது. Now where this Zion lives, she lives in Babylon. பாபிலோன் எதை குறிக்கிறது? What the Babylon indicates? இந்த உலகத்தை குறிக்கிறது. It indicates this world. நாமும் இந்த உலகத்தில் இருக்கிறோம். When we live in this world, இந்த உலகமானது எப்படியாவது நம்மை கரைப்படுத்தி விட கூடிய வல்லமை உள்ளதாக இருக்கிறது. somehow this world wants us to corrupt us through his power. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமை பெறுவதாக. For Lord's holy name be glorified. எந்த விதத்திலேயாகலும் நமக்கு அது எதிராகத்தான் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. Somehow the world keep on trying to corrupt us and working against us. ஆகவே அங்கே கர்த்தர் சொல்லுகிறார், நீ சியோனாக இருக்கிறாய், நீ ரட்சிக்கப்பட்டவனாக இருக்கிறாய், நீதான் உன்னை நீயே இந்த உலகத்திலே கரைப்படாதபடிக்கு உன்னை நீ விடுவித்துக் கொள்ள வேண்டும். So now God is saying you become Zion and your Israel. Somehow you have to escape yourself by your own act. பிற்பாடு என்ன செய்யப்படும்? மகிமை உண்டாகும். Then you can see God's glory in you. நீ பாபிலோனில் இருந்து கொண்டு அந்த பாபிலோனுடைய பிணைக்கப்பட்டு இருப்பாயானால் நீ மகிமையை காண முடியாது. If you continuously live in Babylon and get attached with it, you cannot see God's glory in your life. ஆகவே தான் ரோமர் 12 சொல்லப்பட்டிருக்கிறது, உலகத்தோட நாம் ஒத்த வேஷம் தரிக்க கூடாது. That's why in Romans chapter 12 we read that we should not conform with the image of this world. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. For Lord's holy name be glorified. இந்த உலகத்தோடு இந்த பிரபஞ்சத்திற்கோடு நாம் ஒத்த வேஷம் தரிக்க கூடாது. We should not be conformed with the image of this world. இவைகள் அனைத்துமே நம்மை கரைப்படுத்தக்கூடிய வல்லமை உடையதான் இருக்கிறது. Everything which exists in the world makes us unclean. தேவன் நம்மை சுத்திகரித்து ரட்சித்து நம்மை நீதிமானாக்க அவர் அநேக காரியங்களை கிரியைகளை செய்து நம்மை அவர் ரட்சித்திருக்கிறார். God saved us and sanctified us and to make us as a righteous his own people. He has done lot of great indeed in us. ஆனால் நாம் எங்கே இருக்கிறோம்? பரலோகத்தில் இல்லை, பூமியில தான், உலகத்துல தான் இருக்கும். But where we suppose we are living, we are in the world, we are not in heaven. ஆகவே ஒரு எச்சரிப்பை கர்த்தர் கொடுக்கிறார், உன்னை நீ விடுவித்துக்கொள். So Lord is giving on warning to everyone that you have to escape yourself. எந்த விதத்திலும் நீ இந்த உலகத்துக்கு அடிமைப்படக்கூடாது. You should not be supposed to be slave to this world. உலகத்தின் அன்புக்கு, not for the love, உலகத்தின் ஆசாபாசங்களுக்கு, not the lust and desire of this world, வழிபாடுகளுக்கு, not the worships of this world, நீ அடிமைப்படக்கூடாது. you should not be a slave to those things. நீயே உன்னை என்ன செய்ய வேண்டும்? சுத்திகரித்துக் கொள்ள வேண்டும். You must escape and cleanse yourself on your own. நீ ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளையா இருந்தால் உனக்கு அவிசுவாசிகளோடு ஒரு ஐக்கியம் இருக்கக்கூடாது. Being as a saved and being a saved man of God, you should not have any kind of tie up with the ungodly people. இப்படி சொல்லும்போது நீங்க கேட்பீங்க, அப்ப ரட்சிக்கப்பட்ட எந்த மனுஷனோடையும் பேசவே கூடாதா, பழக கூடாதா? While I say this, you might be asking, I should not
mingle and move with any unsaved people or what? இங்கே ஒரு காரியத்தை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். Here we have to learn one thing. நண்பர்களாக பழகலாம், ஆனால் சகோதரர்களாக ஐக்கியம் வைக்கக்கூடாது. We can move with them as a friends, but not merged with them as brothers. நண்பர்கள் வேறு, சகோதரர் வேறு. Friends and brothers both are different. ஆகவே தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து யூதாஸ் காரியோத்தை சிநேகிதனே என்றார். That's why Jesus called Judas as my friend. கர்த்தருடைய பிள்ளைகளே, Lord's people, அவிசுவாசிகளை நம்ம நண்பர்களாக கொள்ளலாம். we can even have the unbelievers as our friends. ஆனால் நம் சகோதரர்களை நாம் அப்படி அல்ல, நாம் சகோதரர்களாக ஐக்கியப்பட வேண்டும். We should, but with our brothers we have the fellowship of a brother kind of things. சகோதரர் என்று சொன்னா யார்? Who is called as a brother? நம்மை போன்று ரட்சிக்கப்பட்ட இன்னொருவர். The one who saved like us and lived like us. நம்முடைய ஐக்கியம் அவர்களோடு தான் இருக்க வேண்டுமே ஒழிய ரட்சிக்கப்படாத எந்த நபரோடும் இருக்கக்கூடாது. Our tie-up and our fellowship only with the saved people, not with the unsaved and ungodly people. ஏன் என்று சொன்னால் அப்படிப்பட்ட அவிசுவாசிகளுடைய ஐக்கியம் தேவனை விட்டு நம்மை பிரித்து விடும். Why? Because the fellowship with the ungodly will definitely make us depart from God. அது தேவனை விட்டே நம்மை பிரித்து விடும். It surely make you all to depart from God. இந்த காரியத்திலே நாம் சாலமோனை உதாரணத்துக்கு எடுத்துக்கொள்ள முடியும். For instance, we can take Solomon's life. அந்நிய ஸ்திரியை அவன் விவாகம் பண்ணி அவன் தேவனோடு கூட இருந்த ஐக்கியத்தை அவன் இழந்து போனான். He was kept marrying ungodly people, women, and he spoiled his relationship with God. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமை பெறுவதாக. For Lord's holy name be glorified. அருமையானவர்களே, My beloveds, இந்த நாளிலும் கூட கர்த்தர் நம்மோடு பேசுகிறார். even today Lord is talking with us. நீ சீயோன், You are Zion. நீ சீயோன், You are Zion. நீ பாபிலோன் அந்த குமாரத்தின் இடத்திலிருந்து நீ விடுவித்துக் கொள்ள வேண்டும். You have to escape yourself from the daughter of Babylon. ஒரு நாளும் அந்த பாபிலோனு கூட நீ ஐக்கியப்படக்கூடாது. You should not have any kind of fellowship with those people. அப்படி நீ செய்யும் பொழுது கர்த்தர் ஒரு வாக்குத்தத்தத்தை நமக்கு கொடுக்கிறார். When you do that, God is giving one promise to us all. என்ன வாக்குத்தத்தம்? What's that? 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். 2 Corinthians chapter 6 and 18. அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவாய் இருப்பேன், நீங்கள் எனக்கு குமாரரும் குமாரத்திகளுமாய் இருப்பீர்கள் என்று சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் சொல்லுகிறார். I will be a father to you, and you shall be my sons and daughters, says the Lord Almighty. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Lord's holy name be glorified. இங்கே ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளையை நீங்கள் கவனிக்க வேண்டும். All saved people, you must notice one thing here. உனக்கு அவிசுவாசிகளுடைய ஐக்கியம் உனக்கு முக்கியமானதா, ஆகவே அல்லவென்றால் பரமபிதாவினுடைய ஐக்கியம் உனக்கு முக்கியமானதா? Does the fellowship of ungodly is important to you, or the fellowship with God is important? You have to choose. ஆண்டவராகிய தேவன், பிதாவாகிய தேவன் நமக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். Lord God, Father God has given promise here. இவ்விதமாக வாக்குத்தத்தம் கொடுத்தவர் அதற்கு முன்பாக ஒரு நிபந்தனையை வைத்திருக்கிறார். The one who gave this promise, he kept some command also. என்ன? What's that? 17ஆம் வசனம், Verse 17. ஆனபடியால் நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிந்து போய், ஆனபடியினால் நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அசுத்தமானதை தொடாதிருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். 2 Corinthians 6:17. Therefore come out from among them and be separate, says the Lord. Do not touch what is unclean, and I will receive you. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை For உண்டாவதாக. Lord's holy name be glorified. பிரிந்து போ. You have to separate yourself. அவிசுவாசிகளை விட்டு பிரிந்து போ. You have to separate yourself from the unbelievers. அசுத்தங்களை விட்டு பிரிந்து போ. You have to separate yourself from all uncleanness. அப்பொழுது Therefore, நான் உங்களுக்கு பிதாவாயிருப்பேன். Therefore, then I will be a father to you all. நீங்கள் என் குமாரரும் குமாரத்திகளுமாய் இருப்பீர்கள். You all be your sons and daughters to me. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமை பெறுவதாக. Lord's holy name be glorified. பிரியமானவர்களே, My beloveds, அநேக
நட்புகள் நம்மை தேடி வரும். In this world, many kind of friends will come near to us. அநேக மனிதர்கள் நம்மை நேசிப்பது போல வருவார்கள். There are, you may face a situation like many people will come and love you. நம் குடும்பத்தினரை விட அதிகமாகவே நேசிப்பது போலவே ரட்சிப்பில்லாத சிலர் வருவார்கள். Even there might be some unsaved people will come to you. It seems that they love you more than your family. நம்மை மிகவும் அக்கறை கொண்டவர்களாக, நம் மீது அதிக அக்கறை உள்ளவர்களாக அவர்கள் நம் முன்பாக நடந்து கொள்வார்கள். It may seem like they show that they are so concerned and care about yourself. ஆனால் அவர்கள் ரட்சிக்கப்படாதவர்களாக இருப்பார்கள். You have to notice they are not saved. நம் மீது இப்படியாக அக்கறை கொள்கிறார்களே, பற்று கொள்கிறார்களே என்று சொல்லி நாம் அவர்களோடு என்ன செய்யக்கூடாது? ஐக்கியப்படக்கூடாது. Because of their concern and their care, we should not have merged with them because they are not saved. காரணம், இப்படி நாம் ஐக்கியப்படுவோமானால் நாம் பரமபிதாவினோடு கூட இருக்கிற ஐக்கியத்தை இழந்து போவோம். When we have this kind of fellowship, we lose the fellowship with our Father. நாம் அவருடைய பிள்ளைகள் என்று சொல்ல முடியாது. We can't say that I am a son of heavenly Father. ஆகவே 2 கொரிந்தியர் 7 அதிகாரம் முதல் வசனம் என்ன சொல்லுகிறது? That's why 2 Corinthians chapter 7 verse 1 says like this. இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்கின்றபடினால் பிரியமானவர்களே, மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசுசியும் நீங்க நம்மை சுத்திகரித்து கொண்டு பரிசுத்தமாகுதலை தேவ பயத்தோட பூரணப்படுத்த கடவோம். Therefore, having these promises, beloved, let us cleanse ourselves from all filthiness of the flesh and spirit, perfecting holiness in the fear of God. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமை பெறுவதாக. Lord's holy name be glorified. இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் நமக்கு இருப்பதால், because we have this kind of promises, நாம் நம்மில் இருக்கிற மாம்சத்திலும் ஆவியிலும் இருக்கிற அசுசியை நீக்கி, we need to remove all the filthy which is there in our spirit and body. நம்மை சுத்திகரித்துக் கொண்டு, we have to cleanse ourselves. தெய்வ பயத்தோடு நாம் பூரணமாக கடவோம். We have to make ourselves perfect with the fear of God. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமை பெறுவதாக. Lord's holy name be glorified. இப்படி அவிசுவாசிகளோடு ஐக்கியம் வைத்துக் கொள்ளும் பொழுது, when you have a fellowship with unbelievers, உலகத்தோடு சிநேகம் வைத்துக் கொள்ளும் பொழுது, if you have a friendship and fellowship with this world, உலகத்தின் மீது பற்று ஆசையை கொண்டிருக்கும் பொழுது, if you have attraction and merging kind of thing in this world, மாமிசமும் ஆவியும் அசுசியாக மாறிவிடுகிறது. in that state your flesh and spirit will get dirty. ஆகவே நாம் என்ன செய்ய வேண்டும்? So what we supposed to do? அப்படிப்பட்டவர்களை விட்டு பிரிந்து, we have to separate ourselves from those people. அசுத்தமானதை தொடாமல் இருக்கும் பொழுது, we should not touch any kind of unclean things. நாம் நம்மை சுத்திகரித்துக் கொள்ளுகிறோம். we make ourselves clean. நாம் ஞானத்தோடு இருக்க வேண்டியது அவசியம். we need to live so wisely. இரண்டாவதாக, second thing, விசுவாசத்தை விட்டு வழுவச் செய்கிறவர்களாகிய சிலர் இருப்பார்கள். there might be a people in this world that make you to depart yourself from the faith in God. அவர்கள் சகோதரர்களாய் இருப்பார்கள். sometimes they may be even your brothers. சகோதரர்கள் என்று சொன்னா நான் சொன்னேன், நம்ம போல ரட்சிக்கப்பட்டவங்க. brother means same like our saved people. ஆனா அவர்கள் என்ன செய்வார்கள்? what they will do? வீண் வார்த்தைகள், they will talk unwanted unless தேவையில்லாத வாக்குவாதங்கள், they may do useless arguments. இவர்கள் என்ன செய்கிறார்கள்? இவர்களோடு ஐக்கியம் வைத்திருக்கும் பொழுது நம்முடைய விசுவாசமே நம்ம விட்டு போயிடும் அளவுக்கு நம்மை மாற்றி விடுவார்கள். these kind of people, when we continuously have a fellowship with them, definitely they will make our faith to go out from ourselves which is in God. வாசிப்போம் 2 தீமோத்தேயு 2 அதிகாரம். let's read 2 Timothy 14 வசனம், chapter 2 verse 14, 16 இலிருந்து 18, from 16 to 18. இவைகளை அவர்களுக்கு நினைவூட்டி ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாத கேட்கிறவர்களை கவிழ்த்து போடுகிறதற்கு ஏதுவான வாக்குவாதம் செய்யாதபடிக்கு கர்த்தருக்கு முன்பாக அவர்களுக்கு எச்சரித்து புத்தி சொல்லு. சீர்கேடான வீண் பேச்சுகளுக்கு விலகி இரு. அதுக்கு முன்னாடி ஒன்றுக்கு உதவாத வாக்குவாதம், இரண்டாவது சீர்கேடான வீண் பேச்சுகளுக்கு விலகி இரு. அவைகளால் கள்ள போதகர்களான அவர்கள் அதிக அவபக்தி உள்ளவர்கள் ஆவார்கள். அவர்களுடைய வார்த்தை அரிப்பிளவையை போல படரும்,
இமேனேயும் பிழைத்தும் அப்படிப்பட்டவர்கள். அவர்கள் சத்தியத்தை விட்டு விலகி உயிர்த்தெழுதல் நடந்தாயிற்றென்று சொல்லி சிலருடைய விசுவாசத்தை அவங்க என்ன செய்றாங்க? கவிழ்த்து போடுறாங்க. 2 Timothy chapter 2 verse 14 and from 16 to 18. Remind everyone about this thing, the command them in God's presence. Stop fighting over words. Such arguments are useless and they can ruin those who hear them. Work hard so you can present yourself to God and receive His approval. Be a good worker and one who does not be ashamed and who correctly explains the word of truth. Avoid worthless, foolish talk and only leads more godless behavior. This kind of talks spreads like a cancer. In this case of Hymenaeus and Philetus, they have left the path of truth, claiming that the resurrection of the dead has already occurred. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். For Lord's holy name be glorified. இப்படிப்பட்டவர்கள் கள்ள சகோதரர்கள். These kind of people are false brothers. ஆகவே அவர்களோடும் கூட நாம் என்ன செய்யக்கூடாது? Even with those people also ஐக்கியம் வைத்துக் கொள்ளக்கூடாது. We shouldn't have the fellowship. கள்ள சகோதரனை எப்படி கண்டுபிடிக்கிறது? How to find the false brothers? அவர்கள் வாக்குவாதம் செய்யவர்களாய் இருப்பார்கள். They definitely argue. அவர்கள் சீர்கேடான வீண் பேச்சுகளை நம்மிடத்தில் அடிக்கடி பேசிக்கொண்டே இருப்பார்கள். They always keep talking useless and unless words with us. பக்தி விருத்தி இல்லாத எந்த வார்த்தையுமே சீர்கேடான வார்த்தை தான், வீண் பேச்சு தான். There are every word which is not edifying ourselves is everything is a useless words. ஆகவே இதை வைத்தே இப்படிப்பட்டவர்களை விட்டு நாம் விலக வேண்டும். So only because of this we need to separate ourselves from those people. இதை விடுத்து என்ன செய்ய வேண்டும்? 19ஆம் வசனத்திலிருந்து 21ஆவது வசனம். 2 தீமோத்தேயு 2:19 21. 2 Timothy chapter 2 verses from 19 to 21. ஆகிலும் தேவனுடைய உறுதியான அஸ்திபாரம் நிலைத்திருக்கிறது. கர்த்தர் தம்முடையவர்களை அறிவார் என்பதும் கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லுகிற எவனும் அநியாயத்தை விட்டு விலக கடவன் என்பதும் அதற்கு முத்திரையாயிருக்கிறது. ஒரு பெரிய வீட்டிலே பொன்னும் வெள்ளியுமான பாத்திரங்களும் அல்லாமல் மரமும் மண்ணுமான பாத்திரங்களும் உண்டு. அவைகளில் சில கனத்திற்கும் சில கனவீனத்திற்குமானவைகள். ஆகையால் ஒருவன் இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்து கொண்டால் அவன் பரிசுத்தமாக்கப்பட்டதும் எஜமானுக்கு உபயோகமானதும் எந்த நற்கிரியைக்கும் ஆயத்தமாக்கப்பட்டதுமான கனத்துக்குரிய பாத்திரமாய் இருப்பான். But God's truth stand firm like a foundation stone with His inscription. The Lord knows those who are His, and all who belong to the Lord must turn away from evil. In a wealthy home, some utensils are made of gold and silver, and some are made of wood and clay. The expensive utensils are used for special occasions, and the cheap ones are for everyday use. If you keep yourself pure, you will be a special utensil and honorable use. Your life will be clean, and you will be ready for the master to use for every good work. கர்த்தருடைய பரிசுத்த நாமமே வருவதாக. For Lord's holy name be glorified. ஒரு பெரிய வீடு இருக்கிறது. There is a big house there. அங்கே வெள்ளி, தங்கம், வெள்ளி போன்ற கனத்துக்குரிய பாத்திரங்கள் இருக்கிறது. In that house there might be a gold and silver honorable vessels will be there. மரமும் களிமண்ணுமான கனவீனமான பாத்திரங்களும் இருக்கிறது. Even wood and clay, some kind of dishonorable vessels also will be there. இவைகளை விட்டு நாம் நம்மை சுத்திகரித்துக் கொண்டால், when we keep ourselves and cleanse from these things, எவைகளை விட்டு, from which things, இந்த கள்ள சகோதரர்களுடைய ஐக்கியத்தை விட்டு நாம் பிரிந்து வந்தால், we need to get separate from the false brothers. நாம் நம்மை சுத்திகரித்துக் கொண்டால், if we cleanse ourselves, வேதம் சொல்லுகிறது எஜமானுக்கு உபயோகமான கனத்துக்குரிய பாத்திரமாய் மாறிவிடுகிறோம். Bible says then you will become an honorable vessel of God which will be used by God. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. God's holy name be glorified. ஒரு பெரிய வீட்டிலே கனமும் கனவீனமான பாத்திரம் இருக்க நாம் எந்த பாத்திரமாய் இருக்க விரும்ப வேண்டும்? Even in this big house there is honorable and dishonorable vessels are there, so which one we need to choose? ஒரு சபையிலே நல்ல சகோதரனும் உண்டு, கள்ள சகோதரனும் உண்டு. In the church there is a good brother will be there and a false brother will also be there. நீ எப்படிப்பட்ட சகோதரனாய் இருக்க விரும்புகிறாய்? How you prefer to be a
நீ ஒரு கனத்துக்குரிய பாத்திரமா இருக்க விரும்புகிறாயா, கனவீனத்துக்குரிய பாத்திரமா இருக்க விரும்புகிறாயா? Do you prefer you to live as an honorable vessel of God or dishonorable vessel of God? அப்படி என்று சொன்னால் அதெல்லாம் அந்த ஐக்கியத்தை விட்டுட்டு என்ன செய்யணும்? 22வது வசனம் சொல்லுகிறத பாருங்க. Then what we supposed to do, the 22nd verse says, குறிய இச்சைகளுக்கு நீ விலகியோடி சுத்த இருதயத்தோடு கர்த்தரை தொழுது கொள்ளுகிறவர்களுடனே நீதியையும் விசுவாசத்தையும் அன்பையும் சமாதானத்தையும் அடையும்படி நாடு. run from anything that stimulates youthful lust. Instead, pursue righteous living, faithfulness, love, and peace. Enjoy the companionship of those who call on the Lord with pure heart. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமை பெறுவதாக. The Lord's holy name be glorified. பிரியமானவர்களே, அப்படிப்பட்டவர்களோடு இருக்கிற ஐக்கியத்தை விட்டுட்டு இன்னொரு ஒரு கூட்டத்தோடு இருக்கிற ஒரு ஐக்கியத்தை தேடுன்னு ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். So Lord is instructing us that you need to separate and leave those people and have the fellowship with other kind of people. பாலியத்துக்குரிய இச்சைகளை விட்டு நீ ஓடி, you have to run out from the youthful lustful things. சுத்த இருதயத்தோடு கர்த்தரை தொழுது கொள்ளுகிறவர்களுடனே, those who seek the Lord with a pure hearts, you need to match with them. இருதயத்திலே சுத்தமா இருக்கிறவர்களுடனே, those who are pure in heart, அவங்க கூட with them. இவங்களை விட்டுடு, leave the other one and வீண் பேச்சு பேசுறவங்கள விடு, not the one who argue, சீர்கேடா பேசுறவங்கள விட்டுடு, not the one who talk the useless words, வாக்குவாதம் செய்றவங்களோட கூட இருக்காத, do not talk with the people who argue. நீ யாரோட இருக்கணும்? who with you must be சுத்த இருதயத்தோடு தேவனை தொழுது கொள்ளுகிறவர்களோடு கூட நீ இருக்க வேண்டும். the one who seeks the Lord with a pure heart, you prefer to be with them. அவர்களோடு கூட என்னத்தை தேடணும்? with them, being with them, and what you must seek? சமாதானம், peace, நீதியையும் நீதி, விசுவாசத்தையும் விசுவாசம், அன்பையும் அன்பு, சமாதானத்தையும் அடையும்படி நாடு. நீதி, விசுவாசம், சமாதானம், அன்பு. எங்க யாரோட ஐக்கியம் வச்சிருந்தா இது கிடைக்கும்? righteous living, faithfulness, love, and peace. These kind of things you get only you must prefer to be with whom as a fellowship? சுத்த இருதயத்தோட கர்த்தரை தொழுது கொள்ளுகிறவர்களோட ஐக்கியம் இருந்தாதான் நீ இந்த நீதியையும் அடுத்து விசுவாசத்தையும் சமாதானத்தையும் அன்பையும் நாட முடியும். Only if your fellowship is with the one who seeks the Lord with a pure heart, then you can attain these kind of blessings in கள்ள சகோதரரோடு கூட ஐக்கியம் இருந்தா, if your fellowship with the false brothers, விசுவாசத்தை விட்டு நீ வழுவி போக வேண்டியது வரும். you surely take away from your faith in God. ஆகவே நீ எஜமானுக்கு ஏற்ற கனமுள்ள பாத்திரமாய் காணப்படும்படி சுத்த இருதயத்தோடு தொழுதுகளுடனே அந்த நீதி, அந்த சொல்லுப்பா, நீதியையும் விசுவாசத்தையும் அன்பையும் சமாதானத்தையும் அடையும்படி நாடு. So you need to prefer these things and blessings if you have a fellowship with those people. Righteousness, faithfulness, love, and peace. அடுத்ததாக the next one, நமக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தத்தின்படி நாம் அவருடைய பிள்ளைகளாய் இருப்பதினாலே, because of the promise that we have God and we become the children of Father, அவர் அதாவது இயேசு கிறிஸ்து வரப்போகிறார். it's because Jesus is going to come. அவர் வரும்போது நானும் அவரை போல இருக்கும்படியாக, when Jesus comes we also to stand before him like him. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை. for Lord's whole name be glorified. பிரியமான பிள்ளைகளே, my beloveds, பரலோகத்திலே in heaven, நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கூட அங்க போகும்போது, when we go with him to the heaven, அவர் நமக்கு மூத்த சகோதரனா இருக்கிறார். he is becoming our elder brother. அவருக்கு இளையவராய் நாம் இருக்கிறோம். we are the younger brothers to him. நாம் எல்லாருமே அங்கே பரமபிதாவினுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். we all become the children of the heavenly Father. ஆகவே மூத்தவரை எப்படி அன்பு செலுத்தினாரோ, மூத்தவரை எப்படி கனப்படுத்தினாரோ, மூத்தவருக்கு என்னென்ன பங்குகளை வைத்தாரோ அதே பங்கு, அந்த ஆசீர்வாதம், மகிமை எல்லாவற்றையும் நமக்கும் தர வல்லவராய் இருக்கிறார் நம்முடைய பரமபிதா. how the Father God honored and gave portions and loved the elderly brother, the same blessing everyone who are becoming the younger brothers to Jesus can attain those blessings too. நான் இயேசு கிறிஸ்துவை போல மாறாமல் நான் என்ன செய்ய முடியாது, அங்கே போக முடியாது. unless if I don't change
like Jesus Christ, I cannot attain the blessing of அவர் heaven. இருக்கிற வண்ணமாக நாமும் இருப்பதனால், As because how he appears the same way, we are also going to appear there. நாம் நம்மை என்ன செய்யணும்? We supposed to சுத்திகரித்து கொள்ளணும். sanctify and cleanse ourselves. 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வசனம். 1 John chapter 3 verse 1 to 3. நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதினாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். உலகம் அவரை அறியாதபடியினாலே நம்மையும் அறியவில்லை. பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். இனி எவ்விதமாய் இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும்போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாய் இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிறவன் எவனும் அவர் சுத்தமுள்ளவராய் இருக்கிறது போல தன்னையும் சுத்திகரித்துக் கொள்ளுகிறான். 1 John 3 1 to 3. Behold, what manner of love the Father has bestowed on us, that we should be called children of God. Therefore the world does not know us, because it did not know him. Beloved, now we are children of God, and it has not yet been revealed what we shall be. But we know that when he is revealed, we shall be like him. For we shall see him as he is. And everyone who has this hope in him purifies himself just as he is pure. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை For உண்டாவதாக. Lord's holy name be glorified. மூன்றாவதாக நாம் ஏன் நம்மை சுத்திகரித்துக் கொள்ளுகிறோம்? The third thing why we need to sanctify and cleanse அவர் ourselves, சுத்தமுள்ளவராய் இருக்கிறது போல because he is pure, we also became. நாம் அவரை தரிசிக்கும் போது அவர் இருக்கிற வண்ணமாய் நாமும் இருக்கும்படி, So when we see him in a vision, and the same way how he is, அவர் சுத்தமுள்ளவராய் இருக்கிறது போல தானும் தன்னை சுத்திகரித்துக் கொள்ளுகிறான். because he is pure, so the one who follows seek him also make him sanctify and purify himself. இப்படிப்பட்ட நம்பிக்கையுடையவன், Those who have this kind of hope, இப்படிப்பட்ட நம்பிக்கையுடையவன், the one who has this hope, அவர் சுத்தமாய் இருக்கிறது போல because he is pure, தன்னையும் சுத்திகரித்துக் கொள்ளுகிறான். so even he also makes himself pure. இந்த பூமியில என்னோட லக்கு என்ன? What is the goal in this world? இயேசுவை போல மாறுவது. Become like Jesus. இயேசுவை போல மாறுவது. Becoming like Jesus. இந்த நம்பிக்கையை நாம் இழக்கவே கூடாது. We should not hope this in this இந்த world. நம்பிக்கை நாம் இழந்து போவே We should கூடாது. not lose this hope in this world. அவர் வருவார், He will come. அவரை நான் தரிசிப்பேன். I will see in vision. நான் அவரை தரிசிக்கும் போது அவர் இருக்கிற வண்ணமாய் நானும் இருப்பேன். When I see him face to face, how he is, the same way I also be. எவ்வளவு சந்தோஷம்! What kind of great joy. அந்த சந்தோஷத்தை, அந்த நம்பிக்கையை நம்ம என்ன செய்யக்கூடாது? இழந்து போகாம நம்ம நாமே சுத்திகரித்து கொள்ளணும். With that joy and that hope, we should not lose heart, and we have to keep sanctify ourselves. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமை For பெறும். Lord's holy name be glorified. சரி, சுத்திகரித்து கொள்ளணும், சுத்திகரித்து கொள்ளணும், சுத்திகரித்து கொள்ளணும் சொல்லிட்டே இருக்கிறோமே, கேட்க சொல்லிட்டே இருக்கீங்களே, எப்படி சுத்திகரித்து கொள்றது? When you keep saying you have to sanctify and cleanse, how it has to be done, you might be asking. அதற்கு 3 படிகளை இப்பொழுது நாம் பார்க்க போகிறோம். We are going to see 3 steps to do that. நாம் எவ்விதமாய் நம்மை நாமே சுத்திகரித்துக் கொள்வது? How we can cleanse ourselves on our own. எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம், பழைய ஏற்பாட்டில் உள்ள எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 8ஆம் அதிகாரத்திலே 4ஆம் 5ஆம் வசனம். Old Testament book, Jeremiah chapter 8 4 and 5. நீ அவர்களை நோக்கி, விழுந்தவர்கள் எழுந்திருக்கிறதில்லையோ, வழி தப்பி போனவர்கள் திரும்புகிறதில்லையோ, ஆனாலும் எருசலேமியராகிய இந்த ஜனம் என்றைக்கும் வழி தப்பி போகிறதென்ன? கபடத்தை உறுதியாய் பிடித்திருக்கிறார்கள், திரும்ப மாட்டோம் என்கிறார்கள். Moreover, you shall say to them, thus says the Lord, will I fall and not rise? Will one turn away and not return? Why has this people slidden back Jerusalem in a perpetual sliding? They hold fast to deceit, they refuse to return. விழுகிறவர்கள் எழுந்திருக்கிறது இல்லையா? Those who fall, they are not getting raised. பின்ன ஏன் என் ஜனங்கள் எழுந்திருக்க மாட்டேங்கிறாங்க? Then why people are not getting raised? வழி தப்பி போனவங்க திரும்புகிறது இல்லையா? Those who turn away from God, they are not coming back again. பின்ன ஏன் என் ஜனங்கள் திரும்ப மாட்டோம் என்கிறார்கள்? Then why they keep saying, I will not return to God? நம்மை நாமே சுத்திகரிப்பதின் முதல் படி, Sanctifying ourselves is the first step. Is இந்த வசனத்தின் பிரகாரம் விழுந்துட்டா
உடனே எழுந்திரி. According to this word, if you fall, you must rise up again immediately. பாவம் செய்யக்கூடாதபடி நீ எவ்வளவோ போராடியும் அந்த பாவம் உன்னை மேற்கொண்டு உன்னை விழ வைத்திருக்கலாம். You might be having a wrestling in this world that struggling to falling in a sin, you would have fallen. அது சின்ன காரியமோ பெரிய காரியமோ நீ விழுந்திருக்கலாம். It might be a small or a big, you would have a downfall. உன்னை நீயே சுத்திகரித்துக் கொள்ளணும். முதல் செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? First thing to do, cleanse yourself. விழுந்ததிலிருந்து எழுந்திரி. From where you raise, you have to get up from there. விழுந்தே கிடக்காத. You should not be in the same state. அந்த இடத்தை விட்டு எழுந்து வெளியே வா. You need to get up and raise up. இதுதான் முதல் படி. This is the first step. உன்னை நீயே சுத்திகரித்துக் கொள்வதின் முதல் படி என்ன? When you have to cleanse yourself, this is what is the first step. திடீர்னு உன் சிந்தையில ஒரு அருவருப்பான சிந்தை வந்துருச்சு. Suddenly in your thought there might be some lustful thought is coming. இப்போ உன்னால அந்த சிந்தையை மேற்கொள்ள முடியல. Now you are not able to overcome those thoughts. நீ விழுந்து போகிறாய். You may be falling. ஆனால் விழுந்து விட்டோமே என்று அப்படி இல்லாம என்ன செய்யற? உடனே ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே நான் விழுந்து விட்டேன் என்னை மன்னியும். But immediately you confess and look Jesus Christ, asking the forgiveness. அதுக்கு தாமதம் இருக்கக்கூடாது. You should not have any delay in that. எந்த ஒரு காரியத்தை நீ விழுந்த வேகத்துல எழுந்திரி. Anything which you fall, you need to immediately raise up and stand. இன்னும் ஒரு கழிச்சு எழுந்திரிக்கலாம், நாளைக்கு எழுந்திரிச்சுக்கலாம், நாளைக்கு எழுந்திரிச்சுக்கலாம் நினைச்சீங்கன்னா உங்களை நீங்க சுத்திகரிச்சு கொள்ள முடியாது. If you think that I will do it later or tomorrow or day after, then you cannot cleanse yourself. நீ எப்ப விழுந்தியோ அப்பவே எழுந்திரி. The moment you fall, immediately you have to raise. இங்கே யாரையா இப்படி ஒரு சத்தத்தை கொடுக்கிறது? யாரையா இந்த வார்த்தை பேசுகிறது? And who is giving this sound and who talks this word? விழுந்தவன் எழுந்திருக்கிறது இல்லையோ? The one who fall has not raised. வழி தப்பி போனவன் திரும்புகிறது இல்லையோ? The one who turn away has not இந்த returned. சத்தத்தை கொடுக்கிறது யார்? Who is giving the sound? நம்முடைய தேவனாகிய கர்த்தர். Lord Jesus Christ is giving the sound. எந்த ஒரு மனிதன் பாவத்தில் விழுந்தாலும் அவன் எழுந்திருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். Lord desires those who fall, he wants us to raise up again. ஆகவே நீ சுத்திகரிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் நீ விழுந்த உடனே எழுந்திரி. If you want to cleanse yourself, you need to raise up immediately once you fall. சிறிய தவறானாலும் பெரிய தவறானாலும் அந்த நேரத்திலே அது சரி கட்டு. It might be a big sin or a small sin. In that immediately you have to set right everything. ஒருவேளை கோபமா எரிந்து யாரையாகிலும் பயங்கரமா பேசிவிட்டா உடனே போய் மன்னிப்பு கேட்று. Maybe in anger or rage you talk someone, you need to go and ask them forgiveness immediately. யாரையாவது ஏமாத்தினா உடனே ஏமாத்தின காசை திருப்பி கொடுத்துரு. If you have cheated somebody, you need to return that money immediately. இதுபடியான அநீதியான காரியங்கள்ல நீ விழுந்து போனால் உடனே எழுந்திரி. If you have done something wrong, immediately you have to raise up. இதுவே நம்மை சுத்திகரித்துக் கொள்வதற்கான முதல் படி. This is the first step that we can cleanse ourselves. இரண்டாவது, Second thing, 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 31-32ஆம் வசனம். 1 Corinthians chapter 11 verse 31 and 32. நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். நாம் நியாயம் தீர்க்கப்படும் போது உலகத்தோட ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாதபடிக்கு கர்த்தராலே சிட்சிக்கப்படுகிறோம். For if we would examine ourselves, we would not be judged, but when we are judged, we are chastened by the Lord, that we may not be condemned with the world. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. Lord's holy name be glorified. இரண்டாவது படி, The second step, நம்மை நாமே நிதானித்துக் கொள்வது. we need to examine ourselves. நம்மை நாமே நீதிகரித்துக் கொள்வது. We need to judge and examining ourselves. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை For உண்டாகட்டும். Lord's holy name be glorified. நாம் மற்றவர்களை நீதிகரிக்கும்படி கர்த்தர் நமக்கு அதிகாரம் தரவில்லை. God did not give an authority to judge others. யாரையுமே நியாயம் தீர்ப்பதற்கு நமக்கு அதிகாரம் கொடுக்கப்படவில்லை. He didn't have the authority to judge anybody. ஆனால் நம்மை நாமே நியாயம் தீர்த்துக் கொள்வதற்கு கர்த்தர் நமக்கு அதிகாரம் But கொடுத்திருக்கிறார். God has given the authority that we can examine ourselves. தன்னை தானே சுத்திகரித்துக் கொள்ள வேண்டும் என்கிற விருப்பம் உடையவன் தன்னை தானே நியாயம் தீர்த்துக் கொள்ளுகிறான். The one who has the deep desire in heart to get cleansed is keep examining himself. என்னைக்குமே மற்றவங்க செய்கிற தப்பை நம்ம பார்க்கும்போது நம்ம நீதிபதியாக மாறிடுவோம். Always when we look others' faults, we think that we are righteous. ஒரு தீர்ப்பு கொடுத்துருவோம். We immediately give judgment. இவர்கள் இந்த தவறை செஞ்சாங்க, இனி உருப்பட மாட்டாங்க, இனி விளங்க மாட்டாங்க, இனி மாற மாட்டாங்க அப்படின்னு ஒரு தீர்ப்பு கொடுத்துருவோம்.
When we see somebody do any faults, immediately we judge that this is how they would be. ஆனால் நம்ம மேலே ஏதாவது குற்றம் சாட்டப்படும் போது நம்ம வக்கீலாக மாறிடும். When we be blamed, we become a judges. அது அப்படி இல்லை, இது இப்படி இல்லை, நான் அப்படி செய்யலை, நான் இதனால் செய்யலை, நான் அவங்களால தான் அதை செஞ்சேன், இவங்களால தான் நான் இதை செஞ்சேன்னு சொல்லி ஒரு வக்கீல் மாதிரி வாக்குவாதம் பண்ண ஆரம்பிச்சிடும். When we are at fault, when somebody point out, we keep arguing, we never accept that. இது தன்னைத்தானே சுத்திகரித்து கொள்ள விரும்பாத ஒரு மனுஷனுடைய செயல். This is the act that one who doesn't desire to cleanse himself. அவன் தான் தன்னுடைய தவறை குறித்து ஒற்றுக்கொள்ளாதபடி பிறரை காரணம் காட்டுவான். Only those people will not accept their own faults and keep blaming others. ஆனால் இந்த வசனம் சொல்லுகிறது நம்மை நாமே நிதானித்து. But this verse says we have to examine ourselves. நம்மை நாமே நியாயம் தீர்த்து கொள்ள வேண்டும். We would judge ourselves, we would examine ourselves. அப்படி நியாயம் தீர்த்து கொள்ளும்போது when we do that, உலகத்தோட நாம் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்காதபடி கர்த்தராலே சிட்சிக்கப்படுகிறோம். In that case we be chastened by the Lord, that we wouldn't be condemned with the world. ஒரு உதாரணத்தை உங்களுக்கு நான் சொல்லி அடுத்த படிக்கு நான் போகிறேன். I want to give one example and to go for the next step. ஏசாயா 5ஆம் அதிகாரத்தில் Isaiah chapter 5, ஏசாயா தீர்க்கதரிசியானவர் prophet Isaiah, 6 காரியங்களுக்கு அவர் ஒரு ஜட்ஜ்மென்ட் கொடுத்திருக்கார். he has given judgment for 6 things. 6 காரியங்களுக்கு அவர் கொடுத்த நியாய தீர்ப்பு உண்மையானது. For that 6 judgments, what he has kept is a true thing. அதற்கு மறுப்பே சொல்ல முடியாது. We cannot deny that. அவர் அந்த 6 காரியங்கள் சொல்லி இருக்கிறார், அப்படியே சரிக்கு சரி 100க்கு 100 சரி. All that 6 points is 100% is right. என்னன்னு பாப்போமா? Let's see what's that. 8ஆம் வசனம். Verse 8, Isaiah 5:8. தாங்கள் மாத்திரம் தேசத்தின் நடுவில் வாசமாய் இருக்கும்படி மற்றவர்களுக்கு இடமில்லாமல் போக மட்டும் வீட்டோட வீட்டை சேர்த்து வயலோட வயலை கூட்டுகிறவர்களுக்கு ஐயோ. Woe to those who join house to house, they add field to field till there is no place. 11. சாராயத்தை நாடி அதிகாலமே எழுந்து மதுபானம் தங்களை சூடாக்கும்படி தரித்திருந்து இருட்டி போகும் அளவும் குடித்து கொண்டே இருக்கிறவர்களுக்கு ஐயோ. Woe to those who rise early in the morning, that they may follow intoxicating drink, who continue until night, till wine inflames them. 19. நாம் பார்க்கும்படி அவர் தீவிரித்து தமது கிரியையை சீக்கிரமாய் நடப்பிக்கும் மட்டும் என்றும் இஸ்ரவேலின் பரிசுத்தருடைய ஆலோசனையை நாம் அறியும்படி அது சமீபித்து வரட்டும் என்றும் சொல்லுகிறவர்களுக்கு ஐயோ. 19. That say, let him make speed and hasten his work, that we may see it, and let the counsel of the Holy One of Israel draw near and come, that we may know it. 20. தீமையை நன்மை என்றும் நன்மையை தீமை என்றும் சொல்லி இருளை வெளிச்சமும் வெளிச்சத்தை இருளுமாக பாவித்து கசப்பை தித்திப்பும் தித்திப்பை கசப்பும் என்று சாதிக்கிறவர்களுக்கு ஐயோ. Isaiah 5:20. Woe to those who call evil good and good evil, who put darkness for light and light for darkness, who put bitter for sweet and sweet for bitter. 21. தங்கள் பார்வைக்கு ஞானிகளும் தங்கள் எண்ணத்திற்கு புத்திமான்களுமாய் இருக்கிறவர்களுக்கு ஐயோ. 21. Woe to those who are wise in their own eyes and prudent in their own sight. 23. பரிதானத்திற்காக குற்றவாளியை நீதிமானாக தீர்த்து நீதிமானின் நியாயத்தை அவனுக்கு விரோதமாய் புரட்டுகிறவர்களுக்கு ஐயோ. Who justify the wicked for a bribe and take away justice from the righteous man. 6 விதமான நியாய தீர்ப்புகளை அங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். Here Isaiah said 6 kind of judgments. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை. For Lord's holy name be glorified. எல்லாமே 6 காரியம் 100க்கு 100 சரி. All the 6 things is 100% true. வீட்டை ஒட்டி கட்டுறவன் அவனுக்கு ஐயோ, சாராயத்தை குடிக்கிறவனுக்கு ஐயோ, கர்த்தருடைய ஆலோசனையை மாத்துறவனுக்கு ஐயோ, இப்படின்னு சொல்லி சாராயத்தை குடிக்க அதிகாலமே சாராயத்தை குடிக்க ஓடுறவனுக்கு ஐயோ, அப்படின்னு நிறைய காரியத்தை 6 காரியத்தை அவர் அழகா சொல்றார். As we read this 6 things continuously, Isaiah is saying, adding field to field and drinking intoxicating drink, and the one keep adding and the followed is the 6th verse from 8 to 23. ஆனா 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல என்ன சொல்றாரு பாருங்க. But Isaiah 5:6
6:5 says like this. அப்பொழுது நான் ஐயோ அதமானேன், நான் அசுத்த உதடுகளுள்ள மனுஷன், அசுத்த உதடுகளுள்ள ஜனங்களின் நடுவில் வாசமாய் இருக்கிறவன், சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் கண்டதே என்றேன். Woe is me, for I am undone, because I am a man of unclean lips, and I dwell in the midst of the people of unclean lips, for my eyes have seen the King, the Lord of hosts. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை The உண்டாவதாக. Lord's holy name be glorified. 5ஆம் அதிகாரம் அந்த 6 காரியங்களை நாம் பார்த்தோம். In chapter 5 we saw the 6 things. இவனுக்கு ஐயோ, அவனுக்கு ஐயோ, அப்படிப்பட்டவனுக்கு ஐயோ, இப்படிப்பட்டவனுக்கு ஐயோ. Woe to those things all who saw there. சொல்லுகிறது யாரு? So 6 things has been said there. சொல்லுகிறது யாரு? Who is saying that? ஏசாயா தீர்க்கதரிசி. Isaiah is saying. ஆனால் But சிங்காசனத்துக்கு முன்னாடி போய் நின்ன உடனே when we stand before the throne of God, இப்போ ஒரு ஐயோ வருது. now one woe is coming. யாருக்கு அந்த ஐயோ? To whom that woe is? எனக்கு ஐயோ. It's for me. படிப்பா. அப்பொழுது நான் ஐயோ அதமானேன், ஐயோ நான் அதமானேன். நான் அசுத்த உதடுகளுள்ள மனுஷன். போதும். Woe is me, for I am undone, because I am a man of unclean lips. அடுத்தவர்களை நியாயம் தீர்க்க தெரிந்தது ஏசாயாவுக்கு, ஆனால் தனக்குள்ள இருக்க குறையை கண்டுபிடிக்க முடியல. Isaiah knew to judge others and said that 6th thing, but now he doesn't able to judge himself here. ரொம்ப ரொம்ப ஈஸியா அவர் சொல்லிட்டார் அடுத்தவங்களோட தப்பை. So easily blamed and found out the faults. ஆனா ஏசாயா சொன்னது ஒரு தப்பும் இல்ல, அடுத்தவங்க கிட்ட அந்த தப்பெல்லாம் இருந்தது. Everything was correct. All the 6 காரியம் points. சொல்றது தப்புதான். All the 6th thing is அந்த definitely காரியம் wrong. செய்றவங்களுக்கு ஐயோ தான். So definitely woe to those who does the 6 things. துல்லியமா மற்றவர்களுக்கு சொல்ல முடிந்த ஏசாயாவாலே தனக்குள்ளிருந்த ஒரு குறையை கண்டுபிடிக்க முடியவில்லை. How exactly he pointed out the 6th thing with others, but when it comes to him, he couldn't find what is state. சிங்காசனத்துக்கு முன்பாக நிற்கும் பொழுதுதான் When you stand before the throne of God, ஏசாயாவின் குற்றம், ஏசாயாவுக்குள் இருக்கிற தவறு தெரிந்தது. only he stand before God, he was able to see what is fault in him. ஆகவே நாம் எல்லாரையும் நியாயம் தீர்த்தரலாம். So easily we can judge others. ஆனா நமக்குள்ள இருக்க குற்றத்தை யார் நியாயம் தீர்க்கிறது? So the who will find out and find the faults in us? இரண்டாவதாக, Second thing, நம்மை நாமே நிதானித்து ஆராய்ந்து, இன்னொரு இடத்துல சொல்ல உங்களை உய்த்து ஆய்ந்து ஆராயுங்க அப்படின்னு ஒரு இடத்துல ஓசியா தீர்க்கதரிசன புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கு. வேண்டாம் இப்போ படிக்க வேண்டாம், நேரம் இல்லை. உங்களை நீங்களே என்ன செய்யுங்க, ஸ்கேன் எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கிறது. in other place it has been, you need to keep examining and scanning yourself. பிரியமானவர்களே, My beloveds, ரெண்டாவது படி, second step, நம்மை நாமே நிதானித்து we need to examine ourselves நேர்மையாக honestly. தவறை ஒத்துக்கொள்ள வேண்டும். We need to accept our faults. நம்மை நாமே நியாயம் தீர்த்து கொள்ள வேண்டும். We need to judge and examine ourselves. நம்மை நாமே நிதானித்து எங்க நிதானிக்க முடியும்? Where you need to examine? அவர் சமூகத்திலே, only at the presence of God. அவர் சமூகத்திலே, அவர் பிரசன்னத்திலே தான் உன்னுடைய குறைவுகளை நீ கண்டுபிடிக்க முடியும். Only at the presence of God you will be able to find your faults. நாம எப்படிப்பட்ட பிரசங்கியா இருக்கலாம், you may be a great preacher, வல்லமையுள்ள தேவனுடைய மனுஷனா இருக்கலாம், you may be a great man of God. எத்தனை பேர் வேணா கண்டிச்சு உபதேசம் பண்ணலாம், பேசலாம், பிரசங்கமும் பண்ணலாம். We can even preach and we can be strict in our words. ஒரு ஆபத்து இருக்கிறது. But there is one danger. நமக்குள்ள இருக்க குறையை கண்டுபிடிக்க முடியாது. We cannot find our fault in us. நமக்குள்ள இருக்க குறையை கண்டுபிடிக்கணும்னா, If you wanted to find your faults, அவர் பிரசன்னத்திலே சமூகத்திலே உட்காரணும். you need to sit at the presence of God. அப்பொழுது நம்முடைய தவறுகள், குறைகளை நாம் அறிந்து கொள்ள முடியும். Then we can find where we wrong and our faults. 6 விதமான நபர்களை அவர் நியாயம் தீர்த்து பேசினார். அவர்களுக்கு ஐயோ என்றார். 6 kind of people Isaiah said woe to them, and he judged. அவருக்குள்ள ஒரு குறை, அது அசுத்தமான உதடு. And in him he found at the state that it அது was அசுத்தமான unclean உதடு lips. என்று அவருக்கு தெரியவில்லை. He doesn't know that it was unclean lips. பாருங்க எவ்வளவு பெரிய அபாயம், ஒரு ஆபத்து இருக்குது பாருங்க. See the great dangers there. இங்கதான் அநேக தேவனுடைய பிள்ளைகளை பிசாசு வஞ்சிக்கிறான். Only here many God's people is getting deceived by மற்றவர்களுடைய குறைகளை நாம் நியாயம் தீர்க்க நம்மை விட்டு விடுகிறான். He allows us to judge ourselves. ஏன் சொன்னா Judge அவனோட others. வேலை, Because it's a work of the அதை Satan. நம்ம செய்ய வைக்கிறான்.
He makes us to do. எப்போ நம்ம மற்றவங்களை நியாயம் தீர்க்கணும், நாம சாத்தானோருக்கு ஊழியக்காரனா இருக்கோம். When we become the servant of devil, we keep judging others. நம்மை நாமே நியாயம் தீர்த்துக் கொள்ளும் போது நாம் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கோம். Only if we keep examining ourselves, then we are becoming the children of God. எப்படி கண்டுபிடிக்கிறது? அவர் சமூகத்துல தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும். How to find that? By sitting in the presence of God. இந்த அனுபவம் எனக்கு அநேக தரம் நான் ஜெபத்துல இந்த அனுபவத்தை பெற்றிருக்கிறேன். Many times I have come across this experience in my prayer. மற்றவர்களோடு பேசும்போது மற்றவர்கள் எங்களிடத்தில் சில காரியங்களை சொல்லும் போதெல்லாம் எனக்கு என்னோட தவறு புரியாது. When I talk with others and others will counsel with me, I wouldn't know how I am. சொன்னாலும் சரி சொல்லாட்டாலும் எனக்கு புரியாது, நான் கண்டுபிடிக்க முடியாது. I cannot find what is in me. அந்த கோபத்தோட அந்த எரிச்சலோட போய் தேவ சமூகத்துல முழங்கால் படியிட்ட உடனே With that rave and anger, when I after doing all these things, when I sit at the presence of God, கர்த்தர் என் குறைய ஒன்னொன்னா சொல்லுவார். Lord, keep pointing out all my faults one by one. இந்த விஷயத்துல தவறிட்ட, You have fallen in this. இந்த விஷயத்துல கொஞ்சம் கோபமா பேசிட்ட, In this you got anger. இந்த விஷயத்துல நீ கொஞ்சம் பொறுமையா பேசிருக்கலாம், வேகமா பேசிட்ட. In this thing you didn't maintain the patience. இந்த விஷயத்துல கொஞ்சம் பொறுமையா இல்லாம அவசரப்பட்டுட்ட. In this thing you got urged yourself. இதெல்லாம் ஆண்டவர் அருமையா எனக்கு சொல்லி தருவார். All these things nicely God அதை will வைத்து instruct தான் நான் me. என்னையே நான் மாற்றி கொண்டிருக்கிறேன். Only through that I'll keep changing இந்த அனுபவம் myself. எனக்கு மாத்திரமல்ல, அவரை விசுவாசிக்கிற அத்தனை பேருக்கும், அவர் சமூகத்தில் காத்திருக்கிற அத்தனை பேருக்கும் உண்டு. This experience is not only for me. Everyone who sit and wait upon the Lord will go through this experience in their life. திறந்த மனதோடு நம்ம அவர் சமூகத்தில் போனால் அவர் நம் குறைவுகளை அது வந்து எப்படின்னா அவர் கோபமா சொல்ல மாட்டாரு, அவர் மெல்லிய சத்தத்தோடு அதை சொல்லுவார். With a open heart, if we go before the Lord and sit in the presence of God with a silent voice, God will instruct all these things to us. அதன் அவர் சொல்லும் போது நம்ம ஏற்றுக்கொள்ளன்னு வைங்க, அடுத்த வாட்டி நீங்க போனீங்கன்னா உங்க ஜெப நேரத்தில் அதை நீங்க அந்த அனுபவத்தை பெற முடியாது. If you don't accept those things, then next time when you sit in the presence, you can't experience. யாரு செவி கொடுக்கறானோ அவனுக்கு தான் அது வரும். Only hear the God's voice, he can keep getting his ஆகவே voices. இரண்டாவது படி என்ன? So the second steps, நம்மை நாமே நியாயம் தீர்த்து அதை நேர்மையாக ஒத்துக்கொள்ளுவது. examining and judging ourselves and honorably accepting யாரையும் காரணம் சொல்லாம, not blaming முழு others, பொறுப்பை ஏற்றுக்கொள்ளுவது. taking full responsibility. இது இரண்டாவது படி. This is the second thing. மூணாவது படி, The third thing, 1 பேதுரு 4:17 1 Peter 4:17. நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டிலே துவங்கும் காலமாய் இருக்கிறது. முந்தி நம்மிடத்திலே அது துவக்கினால் தேவனுடைய சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாதவர்களின் முடிவு என்னமாய் இருக்கும்? 1 Peter 4:17. For the time has come for judgment to begin at the house of God, and if it begins with us first, what will be the end those who do not obey the gospel of God? கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமை பெறுவதாக. God's holy name be glorified. மூன்றாவதாக, The third thing, நாம் நம்மையே நியாயம் தீர்த்து அதற்கான தண்டனையை நாமே ஏற்றுக்கொள்வது. so the third thing is examining ourselves and accepting the punishment for those things. முதலாவது விழுந்த இடத்திலிருந்து உடனே எழுந்திருப்பது. First thing, rising up immediately where you fall. இரண்டாவது நம்முடைய தப்பெல்லாம் நம்ம தவறெல்லாம் நிதானித்து நாம் நம்மையே நியாயம் தீர்த்துக் கொள்வது. Second thing, finding out all our faults and examining ourselves. மூன்றாவது, Third thing, நமக்கு நாமே சின்ன சின்ன தண்டனைகளை கொடுத்து கொள்வது. even keep ourselves giving some punishments. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை For உண்டாவதாக. Lord's holy name be glorified. ஆமென். Amen. தண்டனைன்னா போய் ஒரு சூடு வச்சுப்போன்னு சூடு வச்சுக்காதீங்க. Punishment means don't go and beat yourself with fire or something. எது உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமோ, Whatever you like much, எந்த காரியத்தில் ரொம்ப பிரியமோ அந்த காரியத்தை ஏதாவது நீங்கள் உங்களை வருத்தி கொள்ளுற மாதிரி ஏதாவது செஞ்சுக்காங்க. whichever you like and love so much, make him and commit something, do in that thing. இப்படி செய்யலாம். ஒரு நாள் முழுதும் நான் யார்கிட்டையுமே பேசாமல் தேவ சமூகத்திலே இருப்பேன். Maybe you can decide the whole day I will not talk with anybody and I will sit at என்னோட the தப்புக்கு presence of God. தண்டனையாக நான் வெளியில் எங்கேயும் போகாமல் தேவ சமூகத்திலே இருந்து ஃபாஸ்டிங் போட்டு நான் ஜெபிப்பேன். Because of my fault, maybe I can decide I will fast the whole day and I will not go out anywhere.
கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமை பெறுவதாக. For Lord's holy name be glorified. இப்படி நமக்குள்ளே ஒரு சின்ன சின்ன காரியங்களை ஒரு தண்டனை நாமே நம்ம கொடுத்துக்கும் போது, So within ourselves, if we keep doing this kind of ஒரு discipline, நைட் ஃபுல்லா நான் தூங்க மாட்டேன், தூங்காம ஜெபிப்பேன், maybe one day night fully I will not sleep and I will keep praying. இப்படி உங்களுக்குள்ளே சின்ன சின்ன தண்டனைகள், Some kind of இதுதான் acts like ஆண்டவர் this. வந்து உங்ககிட்ட இப்படி ஒரு இப்போக்கோ இதுல இந்த செக்ஷன்ல நீ பண்ணிருக்க, இதனால உனக்கு இத்தனை மாசம் இத்தனை வருஷம் அப்படிலாம் சொல்ல மாட்டார். God is not to come and say that in this section you have done this fault and not, he won't say like that. செய்து கொள்ளும்போது When we keep doing this, தேவன் நம்மில் பிரியமா இருக்கிறார். Lord is getting pleased with us. ஆமென். Amen. ஹல்லேலூயா. Hallelujah. ஹல்லேலூயா. Hallelujah. ஓ கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. அப்படி ஏதாவது ஒரு சின்ன சின்ன தண்டனைகள், Something like that, some small punishments. இல்ல இப்படி கூட சொல்ல, ஒரு 5 மணி நேரம் முட்டி போடுறேன், Maybe 5 hours continuously ஏதோ kneeling ஒரு down. சின்ன விஷயம், சின்ன காரியம் நம்மளை ஒருத்திக்கிறது, நம்ம சரீரத்தை ஒருத்திக்கிறது. Some kind of thing making ourselves மூட just, நம்பிக்கையா இல்ல, பைத்தியக்காரத்தனமா இல்ல, it's not like the madness or like a ritual act. அந்த காரியம் நீங்க தண்டனையா கொடுத்துக்கிற காரியத்தினால ஒரு பக்தி விருத்தி வரணும். So because of that act, you might be having some kind of edification in you. அது உங்களுக்கு கொஞ்சம் சங்கடமாவும் இருக்கணும். That should be hurting to you அப்படி physically. ஒரு தண்டனை நீங்க கொடுத்துட்டா, If you keep giving that kind of உங்களை நீங்க என்ன punishments, செய்றீங்க? then சுத்திகரித்துக் you கொள்கிறீர்கள். keep cleansing and sanctifying yourself. ஆமென். Amen. ஆமென். Amen. இந்த மாதிரி நாம வாழ்க்கையை ஜீவிக்கும் போது, When we do our life, live our life like this, நாம் நம்மையே சுத்திகரித்துக் கொண்டிருக்கிறோம். we are definitely keep cleansing மாமிசத்தில் ourselves. ஆவியிலே உண்டான அசுசி நீங்கி சுத்திகரிக்கப்பட்டு, All the filthiness that we got uncleaned by the தெய்வ spirit and flesh, பயத்தோடு பரிசுத்தமாக்குதலை பூரணப்படுத்துறோம். perfecting the Lord's holiness with the fear of Lord. ஆமென். Amen. அல்லேலூயா. Hallelujah. நம்மை நாமே சுத்திகரித்துக் கொள்ளுதல், We can sanctify ourselves. நம்மை நாமே சுத்திகரித்துக் கொள்ளுதல், We can examine and sanctify and cleanse ourselves. இப்படி நமக்குள்ளேயே இந்த 3 படிகளை நாம் செய்யும் போது நாம் சுத்திகரிக்கப்படுகிறோம். When we keep walking out these 3 steps, definitely we are keep cleansing ourselves. ஒண்ணு, விழுந்த இடத்துல இருந்து உடனே Uடனே ஆண்டவர்ட்ட மன்னிப்பு கேட்கிறது. First thing, raising up immediately, asking forgiveness from where you fall. விழுந்ததுக்கான காரணத்தை தேவ சமூகத்துல உட்கார்ந்து நிதானிக்கிறது. You have to sit at the presence of God and examine the reason for your fall. அதை கண்டுபிடிச்சோன்னு அதை நேர்மையாகவே ஒத்துக்கொள்றது. After finding it out and directly accepting it. அதற்கு பின்பு அதற்காக ஒரு சின்ன தண்டனையை நாமே ஏற்றுக்கொள்வது. After that, because of that fault, making ourselves some small punishments on our இப்படி own. ஒரு சாட்சியை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். I've heard this kind of ஒரு testimony. சபையினுடைய போதகர் இருப்பார். There is one pastor in church. அவருடைய விசுவாசிகள் யாராகிலும் ஏதாவது ஒரு தவறு செஞ்சிட்டா, If the believers does any kind of faults, உடனே ஒரு பாஸ்டிங் போட்டுருவார். immediately he will put a fasting. அது என்ன ஃபாஸ்டிங்? What kind of fasting? தண்டனை ஃபாஸ்டிங். It's a punishment fasting. சபையினுடைய ஃபுல்ஃபிட்ல உட்கார்ந்துருவார். He will sit at the pulpit of the church. நீங்க தான் எதுவுமே பண்ண மாட்டீங்க, நானாவது உங்களுக்காக தண்டனை ஏத்துக்கிறேன்னு சொல்லி உட்கார்ந்துருவார். You people are not doing anything, so that pastor keep எங்க சபை பிள்ளைகளை மன்னிச்சிரும், நானே அந்த தண்டனை ஏத்துக்கிறேன்னு சொல்லுவார். He asks the forgiveness of the church and church people, and he takes that punishment in him. இதை கேட்டோன்னே என்ன இப்படி செய்ய சொல்றாதீங்க. After hearing that, don't ask me to do this. கர்த்தர் நல்லவர். Lord is good. கர்த்தர் நல்லவர். Lord is good. நம்மை நாமே சுத்திகரித்துக் கொள்ள வேண்டும். We can cleanse ourselves by our own பாபிலோன் இடத்திலிருந்து நம்மை விடுவித்துக் கொள்ள வேண்டும். We have to escape from Babylon. அவர் வரும்போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாமும் இருக்க வேண்டும். When Jesus returns, we need to be same how he அதற்காகவே is. நாம் நம்மை சுத்திகரித்துக் கொள்ள வேண்டும். Because of that, we have to sanctify and cleanse ourselves. கண்களை மூடி ஜெபிப்போம். Let us close our eyes and pray. பரலோகத்தில் இருக்க எங்கள் பரமபிதாவே, Dear Heavenly Father, இந்த நாளிலும் கூட இப்படியான சத்தியத்தை எங்களுக்கு வெளிப்படுத்தினபடியே நாம துதிக்கிறோம். even today, thank you for revealing this kind of truths into me. நீர் உம்முடைய குமாரனா இயேசுவின் இரத்தத்தினால் எங்கள் பாவங்களை கழுவுகிறீர். Through the blood of Jesus Christ, you are cleansing our sins. உம்முடைய வார்த்தையாய் சத்தியமாய் வசனத்தினால் எங்களை சுத்திகரிக்கிறீர். Through your truth and word, you are sanctifying us. உம்முடைய வல்லமையினாலும் எங்களை சுத்திகரிக்கிறீர். Through your power, you are sanctifying us. ஆனால் நாங்கள் பாபிலோனில் குடியிருக்கும் பொழுது நாங்களே எங்களை சுத்திகரித்துக் கொள்ளும்படியாக எங்களிடத்தில் அந்த
உத்தரவாதத்தை கொடுக்கிறீர். But when we live in Babylon, you are giving a responsibility that we have to cleanse ourselves by our own. இன்றைக்கு இப்படியான சத்தியத்தை வெளிப்படுத்தி எங்களை தானே நாங்கள் சுத்திகரித்துக் கொள்வதான ஆலோசனை தந்தபடி நாம துதிக்கிறோம். Thank you, Lord, for revealing this truth and helping us to cleanse ourselves by our own act. இனி நாங்கள் எங்களை சுத்திகரித்துக் கொள்வதற்கான கிருபை எங்களுக்கு தாரும். So now we look for your grace to make ourselves clean. விழுந்த இடத்திலிருந்து எழுந்திருக்க உதவி செய்யும். Help us to rise immediately where we fall. எங்களை நாங்களே நிதானித்து எங்கள் குறைவுகளை ஒத்துக்கொள்ள உதவி செய்யும். Help us to examine and accept our faults. எங்களை நாங்களே நியாயம் தீர்த்துக் கொண்டு சின்ன தண்டனைகளால் எங்களை நீதிகரித்துக் கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். Help us to give the own punishment to us and help us to walk in righteousness. எங்களை முற்றுமுடிய உம்முடைய திருக்கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். We completely commit ourselves in இந்த your hands. சத்தியத்தை கேட்ட ஒவ்வொரு செவிகளில் இருதயத்திலும் ஒரு கிரியை நடக்கட்டும். Those who hear this truth, let God's deed take place right now in their பரிசுத்த hearts. ஆவியானவருடைய வல்லமை ஆட்கொள்ளட்டும். By the power of Holy Spirit, rule over them. ஒரு மறுரூபத்தின் வல்லமை கிரியை செய்யட்டும். Let there be a transformation in their life. ஆண்டவரே நீர் அப்படி செய்தபடி நாம துதிக்கிறோம். Thank you, Lord, for doing this. இந்த தருணத்தை எங்களுக்கு தந்தபடி நாம துதிக்கிறோம். Thank you, Lord, for this moment. இதை கேட்ட ஒவ்வொருவருக்காக உம்மை துதிக்கிறோம். Those who heard, we praise for you. உம்முடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்திக் கொள்கிறோம். In your presence we bow இயேசு கிறிஸ்துவின் ourselves. நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. In Jesus' holy name we pray, our Father. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரம் மறவாதே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியம் நிலைநிறுத்தலும் இப்பொழுதும் சதா காலம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரும் நம்மளோடு இருப்பதாக. தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் நிலை பெரிதாக்கி மது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடி அதற்கு என்னை விளக்கி கருத்தலும். பரமண்டலுக்கு பரமபிதாவே உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுவது போல் பூமியிலும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆர்த்தம் என்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல் எங்கள் கடன்களை எல்லாம் எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல் தீமையின் ரட்சித்துக்கொள்ளும். ராஜ்யம் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமேன். நாங்கள் இரத்தத்தில் மறைந்துள்ளோம், இயேசுவின் இரத்தத்தில் மறைந்துள்ளோம், இயேசுவின் இரத்தத்தில் மறைந்துள்ளோம். யாரும் தீங்கு செய்ய முடியாது, எந்த தீங்கும் என்ன அணுகாது. தீங்கில்லை 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 தீங்கில்லை. யாரும் தீங்கு செய்ய முடியாது, எந்த தீங்கும் என்ன அணுகாது. ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா.